அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி வழக்கு, திமுக ஆட்சியில அண்ணா பல்கலை வழக்கு, இப்போ அரக்கோண வழக்கு. அரக்கோணத்துல காலேஜ் படிக்கிற 20 வயசு பொண்ணு சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? டிஎம்கேவை சார்ந்த நிர்வாகி ஒருத்தன் என்ன பயங்கரமான டார்ச்சர் பண்றான், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான், நாய் மாதிரி என்ன கடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அரக்கோணத்துல தெய்வ செயல் அப்படின்ற ஒருத்தன், அவனுக்கு 40 வயசு ஆகுது, அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்குங்க. ஆனா அதை மறைச்சு காலேஜ் படிக்கிற 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி, அந்த பொண்ணை நாய் மாதிரி கடிச்சு டார்ச்சர் பண்ணி, அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்ற பொலிட்டிஷியன்ஸ் கூட நீ படுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிடியில, இந்த கொடூரத்துல நான் மட்டும் மாட்டலைங்க. என் வயசுல, அதாவது 20 வயசுல 20 பொண்ணுங்களுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. தெய்வ செயல் அப்படின்றவன் அவங்களுடைய மனைவியை, அதாவது அந்த 20 வயசு பொண்ணை கொடுமைப்படுத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீ போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் என் மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் டிஎம்கேவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிவிச்சிருக்கிறான். எல்லா இடத்துலயுமே அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, டிஎம்கே அப்படின்ற இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளைம் பண்றாங்க. ரெகுலரா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தெய்வ செயல் ஒரு நாள் அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா புடிச்சு அடிச்சு அந்த பொண்ணுடைய போனையும் உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அட்மிட் ஆனது பிறகும் பாத்தீங்க அப்படின்னா இவன் இவனுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் கூட பண்ண விடாம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த டார்ச்சரை தாங்க முடியாம அரக்கோணத்தினுடைய எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏவை போய் மீட் பண்ணிருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை கையில எடுத்து ட்விட்டர்ல போட்டு போராட்டத்தை அறிவிச்ச பிறகுதான் இந்த விஷயம் பெருசாகுது. இந்த அரக்கோணம் இஷ்யூக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு செய்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவன் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய அலைக்கழித்த ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறை அரக்கோணம் தொகுதி கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு சு ரவி அவர்களிடம் மாணவி முறையிட்ட பிறகு எஃப்ஐஆர் பதிந்துள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாருங்க. மேலும் தன்னை போன்ற 20 வயதுள்ள 20 பெண்கள் தெய்வ செயலின் கொடூர பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார் அப்படின்னும் அவருடைய எக்ஸ்தலத்துல பதிவு செஞ்சிருக்கிறாருங்க. எப்பயும் பொள்ளாச்சின்னு கூறக்கூடிய திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களே, உங்களின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி வழக்குக்கும் இந்த அரக்கோணம் வழக்குக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பொள்ளாச்சியில அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் நேர்மையாக அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாருங்க. அதே போல இந்த அரக்கோணம் கேஸ்ல நேர்மையான வழியில விசாரிக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திமுக குற்றவாளிகளை நீங்க பாதுகாக்கிறீங்க அப்படின்னும், திமுக நிர்வாகிகள் பல குற்றங்களை செஞ்சும் அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னும், 20 வயசான இந்த பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்திய திமுக சார்கள் மீது உங்கள் டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஏடிஎம்கே சார்பா பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட அந்த 20 வயசு கல்லூரி மாணவி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி 20 வயசு பெண்களை மற்ற பொலிட்டிஷியன்ஸ் கூட படுக்க வைக்கிறது தான் அவனுடைய வேலையே. இன்ன வரைக்கும் அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த வெளியே சொன்னா உன்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவோம், உங்களுடைய குடும்பத்தை அழிச்சிருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான். இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே கூட போக விடலைங்களாமா. இந்த பொண்ணுடைய எக்ஸாம்ஸை கூட அட்டன் பண்ண விடல. இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு மீடியால பிரஸ்ல வந்து பேசி இருக்கிறாங்க. ஆனா நிறைய நியூஸ்ல இந்த விஷயத்த பத்தி பேசவே கிடையாதுங்க. அதே போல ஒரு சில யூடியூபர்ஸ் மட்டும் தான் இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இந்த உலகத்துல எந்த இடத்துல எந்த மூலையில ஒரு பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு நான் இந்த நியூஸா கொண்டு வந்து சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர் சென்னைக்கு பக்கத்துல அரக்கோணத்துல இவ்வளவு கொடூரம் நடந்தும் இந்த விஷயத்த இப்போ வரைக்கும் அவர் பேச கிடையாது. அந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு மத்தவங்களை குறை சொல்றதை விட நாம சேஃபா நாம அவரா இருந்தோம்னாவே நாம ரொம்பவே பாதுகாப்பா இருக்கலாம்.